வணக்கம் எம்ஹசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்களை எதுவும் பயமுறுத்துறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு ஃபியர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. உங்கள்கிட்ட அவேர்னஸை ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. அதை ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல நிறையா மிஸ்டேக்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதும் சரி, என்கிட்ட பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசுகிறது சரி, நிறையா மிஸ்டேக் அப்படின்றது நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் 5 நாள் மட்டும்தான் இருக்குது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்கள் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எந்த தவறுமே இல்லாமல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். என்ன ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேருடைய நேம் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருந்தது. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு மீன் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதில் உங்களோட அப்ளிகேஷனை ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. அதில் உங்கள் நேம் வந்துடக்கூடாது. அது ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க? நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் நிறைய விதமான மிஸ்டேக், மேஜரான மிஸ்டேக்கை பண்ணுறதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜரான போன ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அவங்களோட நேம் லிஸ்ட்டில் நேம் அவங்களுக்கு கேட்டோம். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேமெண்ட் லேட்டாக பே பண்ணோம். அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. பேமெண்ட் லேட்டாக டேட்டுக்கு மீறி பே பண்ணது, அது ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதா இருந்தால், ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டில் போய் உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அந்த சர்டிஃபிகேட்டை தான் அப்லோட் பண்ணணும். அந்த இடத்துல போய் உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை போய் அப்லோட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி மேஜரான மிஸ்டேக்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. மற்றபடி இந்த அப்பா பேரில் இனிஷியல் தப்பாக போட்டேன், அதில் பக்கத்தில் அம்மா பேரில் இனிஷியல் தப்பாக போட்டேன், ஸ்பேஸ் இல்லை, ஸோ இந்த மாதிரி மைனர், அதை பற்றிலாம் எந்த ஒரு ஒரீஸுமே கவலைப்பட தேவையில்லை. மேஜரான மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். அது என்னென்ன மேஜர் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல போய் நீங்கள் தெரியாமல் உங்கள் எஜுகேஷனோ இல்லை கம்யூனிட்டியோ ஏதோ சர்டிஃபிகேட்டை போய் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி வேறு ஏதோ மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களால் திரும்ப போய் எடிட்லாம் பண்ண முடியாத ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. எடிட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கான்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்களே எடிட் பண்ணிலாம் கொடுத்துட்றாங்க. சர்டிஃபிகேட்டை மாற்றி அப்லோட் பண்ணால் இந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி மெயில் நம்ம டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி வச்சோம்னா அவங்களே எடிட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எல்லாருமே கிடையாது. இந்த மாதிரி மேஜராக இப்போ மிஸ்டேக் பண்ணுற ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் விட்டுப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல், அப்படி தெரிஞ்சும் தெரியாமல் கூட இந்த மாதிரி விட்டுப்பிட்டு ஃபைனலாக ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும்போது எதுவும் சங்கடப்பட்டுறாதீங்க. ஏன்னா அது சும்மா இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போஸ்டிங்கு 500 rupees பே பண்ணுறீங்க. சர்வீஸ் சார்ஜ் ஒரு 10 ரூபா அப்படிலாம் சேர்த்து தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்படிங்கும் போது அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பேர் மனசு எவ்வளோ சங்கடப்படும் அப்படின்றத ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க, ஸோ அவங்க பட்ட சங்கடங்கள்லாம் அதே மாதிரி இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்றத சொல்ல வரேன். ஒன்ஸ் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அகைன் போய் நீங்கள் ரீ அப்ளிகேஷன் பண்ண முடியுமா அந்த ஆப்ஷன்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் படி அப்ளை பண்ணவங்களுக்குலாம் பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா எக்ஸாம் டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரீ அப்ளிகேஷன் அந்த சமயத்தில் பண்ண முடியாது. அதனால இன்னும் 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. நல்லபடியாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக திரும்ப உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.